பாருங்கள், இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் அதி முக்கியமான டாபிக் இல்லையா? ஃபினான்ஸ் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நிதி இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? நிதி இல்லைன்னா எதையும் வாங்க முடியாது. ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சா நம்மளுக்கு சாப்பாடு கிடச்சிடுது, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறோம். இதுதான் நம்மளுக்கு வேலையாக இருக்குது. ஆனால் இந்த சாப்பாடு எப்படி கிடைக்குது, நம்மளுக்கு உணவு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஃபைனான்ஸ். நிதி இருந்தால் தான் நம்ம உணவே கிடைக்கும். நிதி இல்லாத நிறைய வீட்டில் நமக்கு உணவு இல்லாமல் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த நிதி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இந்த டாபிக். த ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் ஜிஎஸ்டி நாட் ஓன்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, போட்டித் தேர்வுக்கு மட்டும் இது படிக்கிறது கிடையாது. சாதாரணமாக இந்தியாவில் இந்த நிதி ஆணையம் எப்படி செயல்படுகிறது, ஜிஎஸ்டி எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கு. முக்கியமாக பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கொஷின்ஸ் நிறையா இதில் கேட்பாங்க. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த டாபிக் பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம், சரிங்களா? ஆனால் நீங்கள் மட்டும் படிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக படிச்சிடணும், சரியா? ஃபினான்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் சேர்த்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிசோர்ஸ் ஷேரிங் அண்ட் ஜிஎஸ்டி. நிதி ஆணையம், மத்திய மாநிலங்களுக்கு இடையான நிதி பகிர்வு மற்றும் ஜிஎஸ்டி தான் பார்க்குறோம். இது எங்கே இருக்குது தெரியல? இந்த டாப்பிக்கு நேராக 11th எக்கனாமிக்ஸில் தான் இருக்குது. 6th 7th 8th கிடையவே கிடையாது எங்கேயுமே. நேராக 11th லெசன் 11 இருக்குது எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 7, 8, 9 இருக்குது. இது இல்லாமல் 11th காமர்ஸ் லெசன் 33, 12th காமர்ஸ் லெசன் 19. ஸோ நீங்கள் படிக்கணும் இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 புக்கையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி இன்டர்நெட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நீங்கள் கேட்டு வாங்கி படிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ டாபிக்குள்ளே போகலாம். என்ன முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபெடரல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபெடரல் ஃபைனான்ஸ் ஏன்னா அது ஃபெடரல் ஃபைனான்ஸ் கூட்டாட்சி நிதி எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கூட்டாட்சி நிதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வச்சுருக்க நிதி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அனைவருக்குன்னா மக்களுக்கு இல்லை, மாநில அரசுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ். இது ஒரு சிஸ்டம், இது ஒரு முறை of assigning the source of revenue to the central as well as state government for efficient discharge, சும்மா இல்லை, efficient discharge of their respective functions. அதுக்கு தான் வந்து இந்த கூட்டாட்சி நிதியை பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? இந்த கூட்டாட்சி நிதியை மூலமாக மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வேலையை யார் செய்யணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறதா பிரித்து வச்சுக்கிறோம். அதனால் there are 3 lists enumerated in the 7th schedule of constitution. அது முக்கியமானது. 7வது இந்திய அரசியலமைப்பு சட்டவுடைய அட்டவணைப்படி, 7வது அட்டவணைப்படி 3 அட்டவணையில் அந்த 3 பட்டியலாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட்டு, மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்டு, மாநில பட்டியல், 3வது கன்கரண்ட் லிஸ்ட், அது இணைப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இணைப்பு பட்டியல். இந்த 3 பட்டியலும் மனப்பாடம் பண்ணி வைக்கணும்பா. இந்த இடத்துல நம்ம என்னங்கிறதான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். 3 பட்டியல் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கோம். இதை உட்காந்து பர்ஃபெக்டாக படித்து வச்சுக்கணும். இது எக்ஸாமில் கேட்பாங்க. தி யூனியன் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 100 சப்ஜெக்ட். மொத்தம் 100 இனங்கள் காணப்படுது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், ரயில்வேஸ், போஸ்ட், டெலிகிராஃப். இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மட்டும்தான் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாருங்கள், ஸ்டேட் லிஸ்ட். தி ஸ்டேட் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 61 சப்ஜெக்ட்ஸ். ஸ்டேட் லிஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 61 சப்ஜெக்ட்ஸ். 61 இனங்களில் முக்கியமானது பொது நலன், பப்ளிக் ஹெல்த்,
காவல், பப்ளிக் போலீஸு, பப்ளிக் ஹெல்த்து எல்லாமே வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு போயிடுது. 3வது பாருங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதில் வந்து கிட்டத்தட்ட 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, ட்ரேட் யூனியன், எக்கனாமிக், சோஷியல் பிளானிங், மின்சாரம், தொழிற்சங்கம், பொருளாதாரம், சமூக திட்டங்கள் அனைத்துமே இதில் இருக்குது. இது வந்து என்னன்னா இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ்லேருந்து வந்திருக்கு. அப்படியே இந்த ஃபெடரல் ஃபைனான்ஸ் இந்த கூட்டாட்சி நிதி கொள்கையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் ஈக்வலிட்டி சமத்துவம் இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி ஒரே மாதிரியான தன்மை இருக்கும், பிரின்சிபல் ஆஃப் அடிக்குவசி போதுமான வளங்களை வந்து பிரித்தோ அல்லது பெற்றிருத்தல், பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் ஆக்சஸ் நிதி வசதி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் த பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுதல், பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சி செயல்திறன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமி நிர்வாக சிக்கனம், அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பேற்பு எல்லாமே வந்து எதில் இருக்குதுங்க? எல்லாமே கூட்டாட்சி நிதி கொள்கையில் காணப்படுது. இப்போ தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டுக்கே உள்ள நுழைய போகிறோம். யார் அப்படின்னா நிதி ஆணைக்குழு. ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எந்த பாடி, எந்த அமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. குவாசி ஜுடிஷியல் பாடி. அதை படம் பண்ணி வச்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது குவாசி ஜுடிஷியல் பாடி, அதாவது பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு. எதுங்க? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஷரத்து 280 கீழ் இந்த நிதிக்குழு வந்து பகுதி சட்டப்பூர்வ அமைப்பாக உருவாக்கப்பட்டது. இது 1951ஆம் ஆண்டு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிதி உறவை எப்படி வரையறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த நிதிக்குழு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையே சமநிலையின்மையை குறைப்பது. த ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அதை வந்து வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் செங்குத்து சமநிலை இன்மை அப்படின்னு சொல்கிறோம். கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. அதுவே வந்து அந்த சமநிலை இன்மையை இன்னொரு வகையாக குறைக்கிறது படுகிடை சமநிலை இன்மை, ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ். புரியுதா? 2 வகையான இம்பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும். ஒன்று வர்டிகல் இம்பேலன்ஸ், இன்னும் ஹரிசாண்டல் இம்பேலன்ஸ். இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 வருடம் வந்து செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 5 வருடம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வருடம் 2026 செட் பண்ணியிருக்காங்க. சரியா? 2026 எப்போ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2026 16வது 16th ஃபைனான்ஸ் கமிஷன் செட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸு நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 2026லேருந்து 2031 வரைக்கும் 16வது இந்திய நிதிக்குழு ஆணையம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேட்டு தான் அந்த ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி. இட் இஸ் நார்மலி கான்ஸ்டியூட்டட் 2 years பிஃபோர் தி பீரியட். அதாவது 2 வருடங்களுக்கு முன்னாலே வந்து இந்த 5 வருட ஃபினான்ஸ் கமிஷனை உட்காந்து பேசிடுவாங்க. இந்த பர்டிகுலராக இந்த 5 ஆண்டு ஒரு முறை அமைக்கப்படுறது எப்படி அப்படின்னா இட்ஸ் டெம்பரரி பாடி. இது தற்காலிக அமைப்பாக இருக்கும். ஆனால் அது பகுதி சட்டப்பூர்வ அமைப்பு. இந்த 5 வருடத்துக்கு அமைப்பது தற்காலிக அமைப்பு. இப்போ 14th ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் 2013 2013 தான் 14வது அந்த நிதிக்குழுவை வந்து செட் பண்ணாங்க. ஏப்ரல் 1 2015 மார்ச் 2020 வரைக்கும் அதோட நடைமுறையில் அதோட வேலைகள் எல்லாமே செஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15வது நிதிக்குழு 2017 அமைக்கப்பட்டது. இதோட பரிந்துரைகள் வந்து ஏப்ரல் 1 முதல் 2020 முதல் நடைமுறைப்படுத்தி வந்துட்டுருக்குது. எப்போ எந்தெந்த ஃபினான்ஸ் கமிஷன் நடந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் 1951 கேசி நவாய், 1956 2வது
சந்தானம், 1960 ஏகே சந்திரா, 64 ராஜா மன்னார், சரிங்களா, மகாவீர் தியாகி 68, 72 பிரம்மானந்த ரெட்டி, ஷெலாட் 1977, சாவன் 1983, என்கேபி சாலவே, பாண்டே 1992, குஷுரு 1998, சரிங்களா, 2002 ரங்கராஜன், விஜய் எல் கேல்கர் 2007, 2013 ஒய்வி ரெட்டி, என்கே சிங் 2017. இப்போ 2026 16வது ஃபினான்ஸ் கமிஷன் செட் பண்ணியிருக்காங்க. இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த கடைசி பகுதியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தமிழ்லையும் இருக்குது, பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய அப்படி என்ன வேலைங்க? அவங்களுக்கு என்ன வேலை? அவங்களுடைய பணிகள் என்ன? ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்ன முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? அந்த நிதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபினான்ஸை ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் எப்படி பங்கீடு செய்வது அப்படிங்கிறது தான் முக்கியமான. இந்த பங்கீடை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செங்குத்து பகிர்வு, வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிடைமட்ட பகிர்வு, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிடைமட்ட பகிர்வு, அதே மாதிரி செங்குத்து பகிர்வு, இது எல்லாமே ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? எப்படி பகிர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஈவன் ஜிஎஸ்டியும் சேர்த்து பண்ணுங்க. ஜிஎஸ்டியும் சேர்த்து இன்கம் 45%. ஸோ பாப்புலேஷன் 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்களாமா. இப்போ தான் 2027 புதுசாக இத்தனை வருடம், 2011க்கு அப்புறம் இத்தனை வருடங்கள் கழித்து 2027 எடுக்க போகிறாங்க. டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் 12.5%, ஸ்டேட் ஏரியா 15%, ஃபாரஸ்ட் அண்ட் ஈக்காலஜி 10%. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிதியை பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த நிதியை பிரித்து கொடுப்பதற்கு ஒரு குவாண்டம் கிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. குவாண்டம் கிராண்ட்ஸ் அதாவது என்னது? மானிய அளவு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மானிய அளவு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 275 ஆர்டிகல் 275 ஒன்லேயே தெளிவாக கூறப்பட்டுள்ளதாமா. சரிங்களா? எப்படி பிரிக்கணும் அப்படின்னு. ஸோ வருவாய் பற்றாக்குறை மானியங்கள் கொடுப்பது ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மானியங்கள் கொடுக்குறது லோக்கல் பாடி கிராண்ட்ஸ், பேரிடர் மேலாண்மை மானியங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிராண்ட்ஸ், செக்டர் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ், துறை சார்ந்த மானியங்கள் எல்லாமே இதன் மூலமாக தான் பிரித்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் வரும். செவரல் இஷ்யூஸை ஏனைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு கடன் நிவாரணம், மாநிலங்களுக்கு வழங்குகிற இயற்கை சீற்றம் எல்லாத்துக்கும் இந்த நிதி ஆணையக்குழு உட்கார்ந்து பேசி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த நிதி ஆணையக்குழுவுடைய மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க, யார் யார் அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஆக்டு? த மிஸ்சிலினியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1951 தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சேலரிஸ் அலோன்ஸ் ரூல் 1951 இதை பேஸ் பண்ணி இந்த சேர்மன் ஆஃப் கமிஷன் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவருக்கு கீழே 4 other members are selected from among the persons who அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கணும், அல்லது இருந்தவர்கள் அல்லது தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தின் நிதி மற்றும் கணக்குகள் பற்றிய சிறப்பு அறிவு இருக்கணும். நிதி விவகாரங்களிலும் நிர்வாகத்திலும் பரந்த அனுபவம் பெற்றுக்கணும். பொருளாதாரத்தில் சிறப்பு அறிவு அவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு முன்னாடி 15வது ஃபினான்ஸ் கமிஷனில் யார் யார் மெம்பர்ஸ் பாருங்கள். என்கே சிங் அவர் ஐஏஎஸ் சேர்மன். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அஜய் நாராயணன் ஜா ஐஏஎஸ் மெம்பர், ப்ரொஃபஸர் அனூப் சிங் மெம்பர், டாக்டர் அசோக் லிஹாரி மெம்பர். ஸோ இது மாதிரி மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னும் பாருங்கள், ப்ரொஃபஸர் ரமேஷ் சந்த் பார்ட் டைம் மெம்பர், அரவிந்த் மேத்தா ஐஏஎஸ் செக்ரட்டரி. இவங்கெல்லாம் 15வது நிதி குழுவில் இருக்கக்கூடியவங்க. இந்த 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன? சேர்மன் என்ன என்கே சிங் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுத்தாருங்க. எப்போ? ஃபைனான்ஷியல் இயர் 2021 கொடுத்துருக்காரு. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எப்போ? டேபிள் இன் பார்லிமெண்ட் February 1, 2021.
இந்த பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ததுக்கப்புறம் சில கீ ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க 2021-26 பேஸ் பண்ணி. என்ன அப்படின்னா, த ஷேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் எ சென்ட்ரல் டேக்ஸ் 2021-26 பீரியட் இஸ் ரெக்கமெண்டட் டு 41%, சேம் அஸ் தட் 2021. இதுக்கு முன்னாடி 2021 கொடுத்தாங்க இல்லையா, அதே போல் 41% ஃபினான்ஸை வந்து பிரித்து கொடுக்கறதுக்காக 2021-26 இந்த ஆணையக்குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? திஸ் இஸ் லெஸ் தென் 42% ஷேர் ரெக்கமெண்டட் பை தி 14th ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் 2015-20 பீரியட். ஸோ இது மாதிரி வந்து ஒரு அனலைசிஸ் எடுத்து கிளியர் பண்ணுறாங்க. இது மத்திய மாநிலங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது அப்படின்னு பாருங்கள். புதிதாக உருவாக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய வளங்களிலிருந்து வழங்குவதற்கு 1% வந்து சரி பண்ணுறாங்களாமா. சரிங்களா? இந்த 15வது ஃபினான்ஸ் கமிஷனில் இது ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து அந்த நிதிக்குழு வந்து எப்படி அதிகார பகிர்வு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்த மாநிலங்களை 10.33 லட்சம் கோடி மற்றும் வரி பகிர்வு 42.2 லட்சம் கோடி. இந்த மாநிலங்களுக்கு மொத்த பரிமாற்றம் வந்து 2021-26 காலத்தில் வந்து அந்த தொகையை 50.9% இருக்கணும் அப்படின்னு ஒரு மதிப்பீட்டு செஞ்சு பார்த்துருக்காங்க. இப்போ 2021-27 காலத்தில் அவங்க பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதுக்கான ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 14th எஃப்சி ஃபினான்சியல் கமிஷன் 15th ஃபினான்சியல் கமிஷனுடைய கம்பேரிஷன் சார்ட் கொடுத்துருப்பாங்க. வருமான தூரம் வந்து 50%, இது 45% இருக்குது. பகுதி வந்து 15%, இதுவும் 15% மெயின்டைன் பண்ணாங்க. பாப்புலேஷன்ஸ் 1971 17.5, இதில் வந்து எதுவும் கொடுக்கல. பாப்புலேஷன் 2011 சென்சஸில் 10, இது வந்து 15. ஸோ டெமோக்ராபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து 12.5 இப்படி வந்து பிரித்து இந்த சதவீதத்தை கொடுத்துருக்காங்களாமா. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கவரில் வந்து 14th 7.5 கொடுத்துருக்காங்க, 15th அது எதுவுமே எடுக்கல. ஃபாரஸ்ட் ஈக்குவாலிட்டியில் வந்து 14th கமிஷனில் இல்லை, 15th இருக்குது. டேக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 டோட்டலி 100% கவர் ஆகிற மாதிரி இந்த பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துருக்கோம். சரிங்களா? 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ 14th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்து முடித்தோம். இப்போ 15வது வந்து 17 ஸ்டேட் வில் ரிசீவ் தி கிராண்ட்ஸ் ஆஃப் ஒர்த் 2.9 lakhs crore டு எலிமினேட் ரெவின்யூ டெபிசிட். வருவாய் பற்றாக்குறை அது சரி செய்வதற்காக தான் 17 மாநிலங்களில் வந்து 2.9 லட்சம் கோடி மானியத்தை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மத்திய மாநிலங்களுக்கு தாண்டி துறைசார் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 துறைக்கு மாநிலங்களுக்கு 1.3 லட்சம் கோடி மாநிலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அப்படி என்ன யாராருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் உடல் நலம், ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்வி, ஹையர் எஜுகேஷன்ஸ் உயர்கல்வி, விவசாயம் சீர்திருத்த இம்ப்ளிமெண்டேஷன் அக்ரிகல்ச்சரல் ரிஃபார்ம்ஸ், அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அந்த சாலை பராமரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு, நீதித்துறைக்கு, புள்ளி விவரங்கள், அதுக்கப்புறம் லட்சிய மாவட்ட திட்டங்கள் மற்றும் தொகுதிகளுக்கு இது பிரிக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் மானியத்தை 4.36 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய மானியத்தை ஒரு பகுதி எங்கெங்கே பிரிச்சிருக்காங்க பாருங்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2.4 லட்சம் கோடி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 1.2 லட்சம் கோடி, உள்ளூர் அரசாங்கம் மூலமாக சுகாதார மாநிலங்களுக்காக 70,000, அது 70.51 கோடி, இது மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்துக்கு தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, இது மாதிரி 3 அடுக்கு பஞ்சாயத்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது 3 tiers பஞ்சாயத்து ஏற்கனவே பார்த்தோம். வில்லேஜ், பிளாக் அண்டு டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்கும் இது பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான பகுதி. இன்னொன்று பாருங்கள், ஜிஎஸ்டி. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு வந்துட முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டியை தான் ஒரு மெயினான இன்கம் சோர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா. ஜிஎஸ்டியில் நிறைய பணத்தை அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா அது வாங்குகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு முக்கியமான நிதி ஆதாரமாக இருக்குது.
இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன? ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருந்தாலும் இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சோப்பு வாங்கியிருந்தாலும் அந்த சோப்போட விலை வந்து ரூ. 25 அப்படின்னா ஒரு 50 காசு அல்லது 75 காசாவது ஜிஎஸ்டி நம்ம உள்ளே பே பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாது. நம்ம மொத்தமாக வாங்கிடுவோம் ரூ. 25. அதுக்குள்ளே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் இது வந்து ஒரு மறைமுக வரி தான். இப்போ தான் நான் வரி கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் வாங்கும்போதே மறைமுகமாக அது வரி கட்டிடுறோம். சரிங்களா? The Goods Service Tax was passed in the Parliament 29th March 2017. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரியை வந்து எப்பொழுது அந்த பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2017 மார்ச் 29 நிறைவேறப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 1 ஜூலை 2017 அதான் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சரக்கு, அதனுடைய சேவைகள், அதனுடைய மதிப்பு கூட்டு வரிகள் சேர்த்து தான் இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க. வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். This was the first country to introduce GST system in 1954. 1954 முதல்ல ஃப்ரான்ஸ் தான். பிறகு 140 கண்ட்ரிகளுக்கு மேலாக இன்றைக்கி ஜிஎஸ்டியை வந்து கொடுக்குறாங்க. பட் அவங்களுடைய சிஸ்டம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நம்ம வந்து இப்போ 18%, 22%, 15% அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த நாடு 12%, 10% கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பட் ஜிஎஸ்டி வாங்குகிறாங்க, அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, 1954 ஃப்ரான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 140 நாளில் நம்ம ஒரு நாடு இன்றைக்கி ஜிஎஸ்டியை பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இது மட்டும் இல்லாமல் 2000 ஜிஎஸ்டியை பற்றி நிறையா வந்து விவாதம் நடத்துகிறாங்க. யாருடைய கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது மேற்கு வங்கத்தின் அப்போதைய நிதியமைச்சர் அசீம் குப்தா தலைமையில் வந்து நிறைய அதிகாரம் அளிக்கப்பட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணாங்க, நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஆனால் 2000க்கு அப்புறம் ஒன்றுமே செய்யாமல் 2004 அப்போதைய நிதியமைச்சர் ஆலோசகராக இருந்த விஜய் கேல்கர் தற்போது உள்ள வரி முறையை மாற்றி ஜிஎஸ்டி வரியை வந்து அவர் பரிந்துரை செஞ்சார், ரெக்கமெண்டேஷன் அவர் கொடுத்தாருங்க. இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் யூபிஏ அரசாங்கம் அது என்ன பண்ணாங்கன்னா மேலும் அதை எடுத்து கொண்டு போயிட்டு 2006 ஏப்ரல் 1, 2010 முதல் அது அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இன்றைக்கு அந்த ஜிஎஸ்டி வரி வந்து பே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஜிஎஸ்டியில் என்னன்னா இன்க்ளூடேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த வேட் சேல்ஸ் டேக்ஸ் உள்ளே வந்தது, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அதாவது கேளிக்கை வரி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ், ஆக்டரி அண்ட் என்ட்ரி டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ், டேக்ஸ் ஆன் லாட்டரி, பெட்டிங், கேம்லிங் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க ஒருங்கிணைஞ்சு ஜிஎஸ்டி வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. சரி, இந்த வரியை வந்து பாருங்க எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க, விலக்குகள் கொடுத்தாங்க. யாருன்னா ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், 5 பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் லைக் பெட்ரோலியம் க்ரூட், மோட்டார் ஸ்பிரிட், ஹை ஸ்பீட் டீசல், நேச்சுரல் கேஸ், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி இதுக்கு வந்து கொஞ்சம் விலக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. இது டெம்பரரி தற்காலிகமான ஒரு ஏற்பாடு மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னா ஆரம்ப காலத்தில் 0%, 5%, 12%, 18, 28 இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க 5 and 18% நினைக்கிறேன், 12%, 28%லாம் எடுத்துட்டாங்க. ஒன்று 18% அல்லது 5% அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது நீங்கள் படித்து வச்சுக்கணும். இப்போ தங்கம் எடுத்துக்கிட்டால் 3% மற்றும் விலை மதிப்பற்ற மற்றும் அரை விலை உயர்ந்த கற்கள் ஜிஎஸ்டியின் கீழ் 0.25% சிறப்பு விகிதத்தில் வந்து ஜிஎஸ்டியை பார்க்குறாங்களாமா. ஸோ பல அடுக்கில் இந்த ஜிஎஸ்டி வாங்குறாங்க. சரிங்களா? ஒன் ஆஃப் தி இன்டைரக்ட் டேக்ஸ் இது. இந்த டேக்ஸுடைய காம்பனண்ட் பாருங்கள் 3 டைப்ஸில் இருக்குதாம்மா. ஒன்று வந்து சிஜிஎஸ்டி,
இன்னொன்று வந்து எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நெட் சேல்ஸ் டேக்ஸ், இன்ட்ராஸ்டேட்டு சேல்ஸ் டேக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து அதாவது வித்தின் தி ஸ்டேட், வித்தின் தி யூனியன் டெரிட்டரி, இதுதான் வந்து மாநிலத்திற்குள்ளேயே ஸ்டேட் டேக்ஸ் வந்து பண்ணுறது. எஸ்டி ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் அண்ட் இன்ட்ராஸ்டேட் சேல், ஸ்டேட் கவர்மெண்ட்டு இன்ட்ராஸ்டேட் சேல். அப்போ என்ன அர்த்தம்? வித்தின் தி ஸ்டேட், வித்தின் தி யூனியன் டெரிட்டரியை வந்து இப்போ ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனவே ஒரு 18% வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஒன்று வந்து சிஜிஎஸ்டியாக மாறிடும், இன்னொன்று வந்து எஸ்ஜிஎஸ்டியாக மாறிடும். இது ஒரு 9%, இது ஒரு 9%. இப்படி தான் நீங்கள் பில்லு பார்க்கும்போதே பார்க்கலாம். சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி வந்து 9% போட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதே போல் தான் ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்ஸ்டேட் சேல். அது இன்டர்ஸ்டேட்னா என்னது? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட். இன்ட்ரானா ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்துடும், இன்டர்னா ஸ்டேட்டுக்கு வெளியே போயிடும். இதுக்கு தனியாக வந்து ஒரு ஐஜிஎஸ்டி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி லெவலில் தான் 3 லெவலில் ஜிஎஸ்டியை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். டிரான்சாக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. சேல் வித்தின் தி ஸ்டேட் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஆமாம், எதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வேட் இருந்தது, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது, சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது, வேட் இருந்தது. சரிங்களா? இப்போது வந்து அது வந்து அப்படியே மாற்றி தான் இன்றைக்கி ஜிஎஸ்டியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள், ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் அப்படிங்கிறது ஐஜிஎஸ்டி. இப்போ படித்தது தான் அப்படியே. அதுதான் வந்து மத்திய விற்பனை வரி, ஆயத்தீர்வை சேவை வரி அப்படிங்கிறது வந்து ஸோ மாநிலங்களுக்கு இடையிலான ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வரி. அடுத்தது பாருங்கள், இந்த நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸு, வேட், இந்த ஜிஎஸ்டி மூணையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித் கேஸ்கேடிங் எஃபெக்ட். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வாங்கி ரீசேல் பண்ண உங்களுக்கு வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படிங்கிறது மல்டி பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஜிஎஸ்டி இஸ் தி ஒன் பாயிண்ட் டேக்ஸ் வித்தவுட் கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஸோ இந்த முக்கியமான மூன்றையும் பார்க்கணும். ஜிஎஸ்டி என்பது அடித்தள விலை இல்லாத ஒரு முனை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. வேட் எனப்படுவது அடித்தளை விலை இல்லாத பல்முனை வரி. அதே போல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருந்தது. ஸோ இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை, தேவையான முறை ஒரு கவுன்சிலை செட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் 279A, சரிங்களா, அதிலேயே வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி நிர்வகித்திற்கு ஒரு நிர்வாகம் ஜனாதிபதியால் ஒரு கவுன்சில் அமைக்கணும். இட் இஸ் ரெக்கமெண்டட் பை யாருங்க? பிரசிடெண்ட் தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு ஒரு கவுன்சிலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இதை யார் பார்க்குறாங்க? யாருடைய தலைமையில் பார்ப்பாங்கன்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ நிதி அமைச்சர் இருக்காங்க இல்லையா, மத்திய நிதி அமைச்சர், அவங்க தான் சேர்பர்சனாக இருப்பாங்களாமா. அவங்களுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ், மாநில அரசுகளால் அதன் உறுப்பினர்களாக நியமிக்கப்படக்கூடிய அமைச்சர்களுடன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? சரி, மத்திய அரசுக்கு 1/3 வாக்கு, அதாவது 1/3 வாக்குரிமையும், மாநிலங்களுக்கு 2/3 வாக்குரிமையும் இருக்கிற மாதிரி தான் இந்த கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது. த டிசிஷன் டேக்கன் பை 3/4 ஆஃப் தி மெஜாரிட்டி. ஸோ பெரும்பான்மை வந்து 4/3 அப்படிங்கிறதா அதை எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு திருத்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. 101வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016 கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை
ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதி அமைச்சர். சரிங்களா? அது இல்லாமல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ரெவென்யூ அண்டு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லோரும் அந்த மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஆர் taxation ஆர் எனி அதர் மினிஸ்டர் நாமினேட்டட் பை ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒவ்வொரு மாநில அரசும் அவங்கள வந்து ஒரு பரிந்துரை பண்ணுவாங்க, இவங்க தான் வந்து இதுக்கு மெம்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, இது தொடர்பாக ஏதாவது டிஸ்பியூட் இருக்கிறத வந்து நிறையா இந்த கவுன்சில் போட்டு அதுக்கப்புறம் வந்து சிட்டிங்ஸ் உட்காந்து நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. த டேக்ஸஸ், செஸ் அண்ட் சர்சார்ஜ் விச் மே பி subsumed in the ஜிஎஸ்டி, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து தான் எல்லா கூடுதல் கட்டணம் வந்து இந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே வந்துடுது அப்படிங்கிறதான் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஐஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்த ஒருங்கிணைத்த சரக்கு சேவை, இதில் வந்து சரக்கு சேவைக்கு ஏதாவது ஜிஎஸ்டி இருந்தால் விலக்கு கொடுக்குறதும் இதனுடைய வேலையாக இந்த குழுவில் உட்காந்து திங்க் பண்ணி எதுக்கெல்லாம் விலக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று செஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது என்னது? திஸ் டேக்ஸ் இஸ் இம்போஸ் டு கெட் ஃபண்ட் ஆர் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஒன்லி. அதாவது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மட்டும்தான் செஸ் வாங்குறாங்களாமா. சர்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் வரி. இது இம்ப்ளாய்டு டிரான்ஸ்லேஷன் பேஸ்ட் ஆன் தி கான்டெக்ஸ்ட். எக்ஸ்ட்ரா டேக்ஸ், எக்ஸ்ட்ரா ஒரு வரி வாங்குவாங்க. இஃப் அண்ட் இன்கம் கோஸ் டு சர்டன் ஹையர் லெவல். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து இபி பில் கட்டுறோன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்லாப் ஒன்று இருக்கும், நமக்கு தெரியாது அந்த ஸ்லாபு ரொம்ப ஓவராக இந்த மாதம் வந்து ஓவராக வந்து நீங்கள் வந்து எரிய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சார்ஜ், அதுக்கு சர்சார்ஜ்னு ஒன்று போட்டு எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அமௌண்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸு, வேட், ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பார்த்தோம். நம்ம விற்பனை வரி வந்து எப்படி இருக்கும், வேட் எப்படி இருக்கும், ஜிஎஸ்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன பயன்கள், என்னென்னா பலன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிமூவல் ஆஃப் கேஸ்கேடிங் எஃபெக்ட், அடுக்கடுக்காக வந்து வரி போடுவது அகற்றப்பட்டுள்ளது. நோ மோர் மல்டிப்ளிசி ஆஃப் டேக்ஸ், இனி பல வகையான வரிகளே இருக்காது. மார்க்கெட் ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் அவாய்டட், சந்தை துண்டாகுதல் வந்து தவிர்க்கிறாங்கம்மா. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அண்ட் ஒன் மார்க்கெட், ஒரே நாடு ஒரு வரி ஒரே சந்தை. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மெக்கானிசம், உள்ளிட்டு வரி கடன் அமைப்பு மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. இன்க்ரீஸ் கம்ப்ளைண்ட்ஸ், அதிகரித்த இணக்கம். ரிடக்ஷன் இன் டேக்ஸ் எவேஷன்ஸ், யாராவது வந்து வரி ஏய்ப்பு குறைப்பு, இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குதாம்மா. அட்வான்டேஜஸ் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரிக்கு மேலே வரி போடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து பெரும் நன்மை. இதில் ஜிஎஸ்டி தொழில்நுட்ப ரீதியாக அமைந்ததாகும், சும்மாலாம் கிடையாது. டெக்னாலஜிக்கலி ட்ரைவன். அது ஜிஎஸ்டிங்கிறது டெக்னாலஜிக்கலி ட்ரைவன் தான். இப்போது ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் டிவி வாங்குகிறோன்னா, ஒரு கடையில் வந்து 15% ஜிஎஸ்டி, இன்னொரு கடையில் வந்து 25% ஜிஎஸ்டி, மற்றும் ஒரு கடையில் 18% ஜிஎஸ்டின்னு வரவே வராது. ஸோ அப்படி அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டிவிக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ தான் ஃபீஸ், இது எவ்வளோ தான் ஜிஎஸ்டிங்கிறது நீங்கள் இந்தியாவில் எங்கே வாங்கினாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது வந்து நமக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தானே. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நல்ல திட்டமான நிதியை நிலைநாட்டும் வண்ணம் இந்திய குடியரசு தலைவரால் பார்வைக்கு கொண்டு செல்லக்கூடிய விவரங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் டேக்ஸ் வாங்குறது வந்து சரியா அப்படிங்கிறது இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் அதோடைய மினிட்ஸ்கள் எல்லாமே வந்து குடியரசுத் தலைவருக்கு போய் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணக்கூடியது முக்கியமானது இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி பாருங்கள், டெஸ்டினேஷன் பேஸ்டு ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்கன்னா, சரக்குகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு கர்நாடகாவில் இறுதியாக நுகர்வோருக்கு விற்கப்படுவதாக கொள்வோம். இந்த சூழ்நிலையில் முழு வரி வருவாயும் கர்நாடகாவிற்கே செல்லும், தமிழ்நாட்டிற்கு அல்ல. புரியுதுங்களா? அதாவது சரக்குகள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு
கர்நாடகாவில் இறுதி நுகர்வோர் அங்கே தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில் முழு வரி வருவாயும் கர்நாடகாவே செல்லும். அதான் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு. இன்னொன்று பாருங்கள், இன்வெர்டட் டேக்ஸ் தலைகீழ் வரி அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி வரியில் தலைகீழ் வரி அமைப்பு அப்படிங்கிறது இறுதியில் தயாரிப்பு மீதான வரி விகிதத்தை விட உள்ளீடு மீதான வரி விகிதம் அதிகமாக இருக்கும் சூழ்நிலையை குறிக்கிறது. அதான் வந்து இன்வெர்டட் டேக்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஃபினிஷ்டு கூட்ஸை விட ரா மெட்டீரியல்ஸ் இன்டர்மீடியட் கூட்ஸ்லேயும் வந்து நம்ம இன்புட் கூட்ஸ் இல்லையா, அதனுடைய வரி வந்து அதிகமாக இருக்கும் சூழ்நிலையை வந்து ஃபைனல் ப்ராடக்டை விட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், இந்த ஜிஎஸ்டினால் என்னென்ன சவால்கள் உள்ளது. ஜிஎஸ்டினால் என்னென்ன சவால்கள், இந்த சேலஞ்சஸ் ஆஃப் ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி மாநிலங்கள் பெரிய அளவில் வருவாயை இழக்கின்றன. அதான் முக்கியமானது. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் லூஸ் ரெவென்யூ ஆன் பிகர் ஸ்கேல். மாநிலங்களில் நிதி சுயாட்சி குறைப்பு, ஃபிஸ்கல் அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து ரிடக்ஷன் ஆயிடுது. ஜிஎஸ்டி கீழ் பல பதிவுகளில் தேவை குறித்த கவலைகள், ஐயோ நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற கவலைகள் வந்து வந்துடும். அதோடைய ஆக்சுவலி ஸ்லாப்ஸ் தெரியாமல் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 2022 முதல் இழப்பீட்டு தொகை நிறுத்திப்படுவது உற்பத்தி மாநிலங்கள் வருவாயை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் வந்து அதோடைய சவால்கள். மெனி ஐட்டம்ஸ் லெஃப்ட் அவுட். என்னங்க அப்படி பல பொருட்களை வந்து ஜிஎஸ்டிக்குள் இணைக்காமல் வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் நிறையாது உள்ளே சேராமல் இருக்குதாம்மா. மல்டிபிள் டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ், பல வரி விகிதங்கள் மற்றும் அடைப்புக்குறிகள் உள்ளது அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி, அதை ஃபினான்ஸ் கமிஷன் ஜிஎஸ்டி ரெண்டும் பார்த்தோம். நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில், இப்போ ரீசண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகக்கூடிய 16வது நிதி ஆணையம், அதான் 16th ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா, இதுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் பணக்காரியா. டாக்டர் அரவிந்த் பணக்காரியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா, அதனால தான் தனியாக இது கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தது ஹிஸ்ட்ரி, பழசு நடந்தது. இப்போது வந்து இது நியூ. இதை வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரசிடெண்ட்டு November 1, 17, 2025 ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி மேண்டேட்ரியாக இது மாதிரி ஒரு 16th ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னு 2025 நவம்பர் 17 சொல்லிட்டார். என்னன்னு சொல்லிட்டாரு, அது முடித்ததுக்கப்புறம் அந்த குழு ஆரம்பித்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. April 1, 2026 செட் பண்ணி அப்போயே அது ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ April 1 வரப்போகுதுங்களா, மார்ச் 30 முடிஞ்சு April 1 ஸ்டார்ட் ஆகி March 31, 2031 வரை இந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்படி தான் ஃபினான்ஸ் கமிஷன் செட்டப் ஆகிருக்குன்னு சொல்லி February 1, 2026 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்டில். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 3 ஃபிகர் இருக்கும், 4 ஃபிகர் இருக்குது. என்ன ஃபிகர்னு பார்த்துங்க. இவருடைய இந்த 16வது நிதி ஆணைய குழுவின் தலைவர் வந்து டாக்டர் அரவிந்த் பணக்காரியா. இது ஒரு கேள்வியாக அமையும். பிரசிடெண்ட்டு 16வது ஃபினான்ஸ் கமிஷனை எப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா November 17, 2025. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, யூனியன் கவர்மெண்ட், அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் எப்போ தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா February 1, 2026. இப்போ தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு ஏப்ரல், இப்போ கம்மிங் வரக்கூடிய April 1, 2026 March 31, 2031 வரை நடைமுறையில் 16வது இந்திய நிதி ஆணையம் குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி இது முடிக்கிறாங்க. இப்போ சேர்மனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறது. சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் அரவிந்த் பணக்காரியா. சரிங்களா, இவர் யாருங்க, இவரை பற்றி சொல்கிறாங்க. ஃபார்மர் நிதி ஆயோக் வைஸ் சேர்மன். புரியுதுங்களா? ஸோ நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஒரு நிறுவனம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் முன்னாடி ஒரு வைஸ் சேர்மனாக இருந்தவர் தான் இப்போது சேர்மன் ஆகியிருக்காரு. இவருடைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அஜய் நாராயணன் ஜா ஏற்கனவே இருந்தவர், ஸ்ரீமதி அன்னி ஜார்ஜ் மேத்தவ்,
டாக்டர் மனோஜ் பாண்டே ஃபுல் டைம் இதில் ஏற்கனவே இருந்தவர். டாக்டர் சௌமியா காந்தி கோஷ் பார்ட் டைம். சரிங்களா? செக்ரட்டரி பாருங்கள், ஸ்ரீ ரித்விக் ரஞ்சானம் பாண்டே. இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரீசண்டாக இந்த 16வது இந்திய நிதி ஆணைய குழு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக நெட்டில் சர்ச் பண்ணாலே இது ஒரு டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள், இன்டர்நெட்டு, அதே மாதிரி ஏஐ மோடு இதை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி, ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கேதர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து அப்படியே வந்து யூடியூப் அப்லோட் ஆனதுக்கப்புறம் மோர் அப்படிங்கிற பிளேஸில் போய் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மோர்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை படிச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸு. சரிங்களா? பட் என்ன அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூஸ் சேனல்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, மேகசின்ஸும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பக்கம் போக போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். எடுத்தோடனே ஒரு கஷ்டமான கொஷின் தான். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தாலே நம்மளுக்கு ஒரு தலைவலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான டைம் கன்சூமிங் 5 மினிட்ஸ் ஆயிடுங்க எக்ஸாம் ஹாலில். சரிங்களா? இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 1 2 சரியா, 2 3 சரியா, 1 3 சரியா, இல்லை அனைத்தும் சரியா, அனைத்தும் தவறா அப்படின்னா அதை உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 5 நிமிஷம் ஒரு கொஷனுக்கு ஓடிடும். அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? இதை தவிர்ப்பது என்ன அப்படின்னா, ஒரு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நேரம் உட்காந்து படிக்கணும். சில பேர் குறைவான நேரத்தை டைம் எடுத்து தான் படிக்கிறீங்க, அது ஆகாது. சரிங்களா? அது போட்டித் தேர்வுக்கு செட்டே ஆகாது. அதிகமான நேரம் எடுத்துக்கணும். அந்த அதிகம் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் 12 மணி நேரம் சொல்லுவேன். கேன் இட் பாசிபிள், கேன் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? என்ன சார் 12 மணி நேரம் அதெல்லாம் ஆகிற விஷயமா அப்படின்னு தோணும். அப்புறம் நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அது மேக்ஸிமம் டைமாக இருக்கணும். 2வது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் படிக்கணும். ஒரு முறை படித்தாலும் ஞாபகத்தில் இருக்காது. நம்பர் ஆஃப் டைம்ஸ், மல்டிபிள் டைம்ஸ் படிக்கணும். படிக்கும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு மைண்டில் செட் ஆகும், ஆன்சர் கொடுக்க முடியும். பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 164 என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். த மெம்பர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் சூஸ் ஒன் amongst themselves to the vice persons of the council. இது சரியா? எவரி டிசிஷன் தமிழ்லையும் இதே ஒரு சென்டென்ஸ் தமிழில் இருந்தால் நம்ம தமிழ்லையும் நம்ம பார்த்துலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்களின் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள். கேட்டிருக்கிறது கொஸ்டின் மேலே போய் பார்க்கலாம். சரின்னு கேட்கல, எது தவறு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒன் தவறு. இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு சேர்மன்றாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 4 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்கன்னு தான் பார்த்தோம். வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இல்லை அப்படின்னா உடனே ஆன்சருக்கு போயிடணுப்பா. ஆன்சர் என்னவாக இருக்கும்? எய்தர் சி இருக்கும் அல்லது டியாக தான் இருக்கும். புரியுதா? இது மாதிரி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், எவரி டிசிஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் ஷால் பி டேக்கன் பை தி மீட்டிங் ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் தி வெயிட்டட் ஓட்ஸ். இது வந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தோம். 2/3 யாருங்க? எந்த ஒரு டிவிஷன்னாலும் 3/2 பங்கு மெம்பர்ஸ், ஓட் மெம்பர்ஸ் கொடுக்குறதா எடுத்துக்கணுங்கிறது சரிதான். ஆனால் கொஷின் கேட்டிருக்கிறது எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2வது சரி என்றால் நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாங்க. கொஷின் நம்ம ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அப்போ 3வது என்ன சொல்லியிருக்கான்? 1/2 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டியூட் த குவாரம் அட் இட்ஸ் மீட்டிங். ஸோ தமிழில் இங்கிலீஷில் படித்தாங்க, புரியல, தமிழில் போய் பார்த்துக்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாதி பேர் கிடையவே கிடையாது. பாதி பேருங்கிறது கிடையவே கிடையாது. அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர் அப்படிங்கிறது சரியான இது கிடையாது. ஸோ 1 3 தவறு. அதனால தான் ஆன்சர் 1 3 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். Which of the following states has shown the declining trend the GST goods service tax 2019 and 20? என்னது, நம்ம ஜிஎஸ்டி வரும்போது ஏற்றுக்கவே இல்லை தெரியுமா? தமிழ்நாடு ஏற்றுக்கவே இல்லை. ஞாபகம் இருக்குதா? நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கணும். ஸோ தமிழ்நாடு ஏற்றுக்கவில்லை என்றால் நேரடியாக ஆப்ஷன் டியே கொடுத்துடலாம். வேறு எங்கேயுமே தமிழ்நாடே இல்லை.
புரிஞ்சுக்கிட்டியா? எங்கேயுமே தமிழ்நாடே இல்லை பாருங்கள். அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் நியூஸ் கேட்கணும். அது 2019 2020 ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள். அவன் வந்து நிறையா ஜிஎஸ்டியை வந்து பண்ணலை. இது வந்து நியூஸ்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை பேஸ் பண்ணியே ஆன்சர் டீனே கொடுத்துடலாம். நீ மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால்லாம் பற்றி கவலைப்படாத. ஏன்னா அது வந்து ஓவரால் நியூஸில் சொல்லியிருப்பான். மகாராஷ்டிரா ஸ்டேட்டு வெஸ்ட் பெங்காலில் வரக்கூடிய அந்த ஸ்டேட் நியூஸில் சொல்லும்போது தான் புரியும். அதனால தான் இது ஈஸியான கொஷினு, ஈஸியான ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் டேக்ஸ் ஹேவ் பீன் சப்மிட்டட் அண்டர் ஜிஎஸ்டி? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புகள் வருபவை? எது ஜிஎஸ்டி வரம்புகள் வருது பாருங்கள். இல்லைன்னா பார்க்கலாம். கார்ப்பரேட் டேக்ஸு, கஸ்டம்ஸ் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸ். புரியுதா? இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரவில்லை. லக்ஸரி டேக்ஸு, கேபிட்டல் டேக்ஸு, செஸ்ஸு, சர்ச்சாஸ்லாம் வராது. வேட்டு வராது. வேட்லாம் ஒருங்கிணைச்சிட்டோம்ல. அப்போ என்னாச்சு? எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ். நம்ம நோட்ஸ்லேயே இது கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி எதுலாம் இன்க்ளூட் ஆகிடுது அப்படிங்கிறது. சரிங்களா? எக்ஸைஸ் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட், அதாவது கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி, அதுதான் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரம்புகள் வருகிறது. ஸோ அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். பின்வரும்வற்றில் எது ஜிஎஸ்டி பற்றிய சரியான அறிக்கை அல்ல? ஸோ என்னென்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து 4 அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. எது வந்து கொஸ்டின் கேட்டது எது தவறு, சரியானது அல்ல பார்க்கலாம். ஜிஎஸ்டி என்பது கடைசி புள்ளி சில்லறை வரி போன்றது. விற்பனையின் போது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. சரிதானே? எது வந்து வராதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளும் ஜிஎஸ்டி ரத்து செய்யும். இதுதான் தவறு. அதனால தான் சரியான விடை இது. புரியுதா? இது நாடு முழுவதும் ஜூலை 1 தவறு. ஜூலை 1 2017 செயல்படுத்த கரெக்ட் தான். ஜூலை 1 2017 செயல்படுத்தப்பட்டது. இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒருங்கிணைக்கும். ஆமாம், வரி கட்டமைப்பை இது ஒருங்கக்கூடியதான். சரிங்களா? அதனால் which of the following is not correct அப்படிங்கிறது சரிதான். ஓகே, இதோட இந்த டாபிக் வந்து கவர் ஆகிட்டு வருது. இன்னொரு கொஷின் இருக்குது பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேக்ஸஸ் இன்க்ளூட் இன் ஜிஎஸ்டி? சென்ட்ரல் டேக்ஸும் வந்துடும், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டியும் வந்துடும், வேட்டும் உள்ள வந்துடும், எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால் ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி எபோவ் என்பது சரியான விடை. இது ஈஸியான கேள்வி தானே. ஹூ டிட்டர்மைன்ஸ் தி சென்ட்ரல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங்? ஸோ கண்டிப்பாக ஒரு டேக்ஸு, சரிங்களா, அது பே பண்ணுறது அது பின்னோட்டில் மத்திய மாநில நிதி உறவை சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணைக்குழு. இது சாதாரண கேள்வி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. நீங்கள் என்ன பண்ணணும், இதை டவுன்லோட் பண்ணி புக் எடுத்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே படித்து வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.